யுவர் சமணர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி நடுவில் எங்கே சார் ஆளை காணோம் தலையை காணோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம், சில பல காரணங்களால் வந்துட்டு வீடியோ பண்ண முடியல. அதில் ஒரு காரணம் வந்துட்டு எல்லாரும் பண்ணுறது தான் நாமளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னுடைய பழைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பண்ணுறது தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அட்ரஸ் பண்ணுவோம், தென் ஐடி நிஃப்டி ஐடி அட்ரஸ் பண்ணியிருப்பேன். தென் வந்து ஜென்ரல் மார்க்கெட் எப்படி இருக்குது, மிட் கேப் ஸ்மால் கேப் எப்படி இருக்குது, எங்கே சப்போர்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, தென் வந்து மார்க்கெட் ரிலேட்டாக கொஞ்சம் நியூஸ் அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ மிஞ்சி போன ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆப்ஷன்ஸில் வரும்போது நிஃப்டி ஆப்ஷன்ஸில் இல்லாட்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டு இதுலேயும் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது, எங்கே மவுண்ட் ஆயிருக்கு, எங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு, இதை தாண்டி வந்து ஆப்ஷன்ஸில் யாருமே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் யாருமே அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் யாரும் அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும், எனக்கும் வந்து தேவையாக இருந்தது. ஸோ ஆப்ஷன்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு சிங்கிள் விண்டோவில் கிடைக்கணும் அப்படின்ட்டு. பட் எல்லாமே பார்த்தா பிட் அண்ட் பீசஸை நாமளே வந்து தொலைவை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஈவன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்சிபிள் பார்த்தோன்னா கூட வந்துட்டு நான் எதிர்பார்க்குற இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து நான் மல்டிபிள் சோர்ஸஸ் வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதோடைய அப்டேட் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் யாருமே அட்ரஸ் பண்ணுறதில்ல. தமிழில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி, ஹிந்தியில் பார்க்கலாம், எனக்கு ஹிந்தி தெரியாது, இருந்தாலும் தேடி பார்த்தேன், அங்கேயும் கிடைக்கல. இங்கிலீஷில் கிடைக்கும்னு பார்த்தா இங்கிலீஷுமே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனிச்சு, இந்த போஸ்ட் மார்க்கெட்டை போல் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பற்றி யாருமே அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன மாதிரி பல பேருக்கு அது தேவையும் இருக்குது. சரி, தேவை இருக்க யாரும் அட்ரஸ் பண்ணலை, இது ஒரு வெற்றிடமாக இருக்குது. சரி, இதை ஏன் நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுவும் ஒரு காரணம் வந்து டிலே ஆனது. ஸோ இதுக்கு வந்து டேட்டா வந்து நம்ம மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுத்து அதை கம்பைல் பண்ணி அதில் இருந்து டெரைவ் பண்ணி நான் எல்லாமே பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம், ஏது பண்ணன்றதில் கொஞ்சம் டிலே ஆனது. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் அனாலிசிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது. ஸோ இந்த யாருமே வீடியோ பண்ணுறதில்ல. ஸோ இதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது என்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னாக்கா இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ரைட், ஓகே. நேரடியாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு விஷயம் சொல்லிடலாம். என்னாச்சு, ரைட், டிஸ்க்ளைமர். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசலாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எதுவுமே வந்துட்டு இங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து 100% அக்யூரஸாக கண்டிப்பாக இருக்காது. ஏன்னாக்கா கிட்டத்தட்ட 208 ஸ்டாக்ஸுடைய டேட்டா வந்து நம்ம எடுத்து பண்ணும்போது வந்து சில இடத்துலங்களும் சில தவறுகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே அண்ணன் வந்து கணக்குலையும் வீக்கு, கணக்கு பண்ணுறதுலையும் வீக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து 100% அக்யூரேசி நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். பர்ஃபெக்டாக இருக்காது, பட் நியர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஏதாவது நீங்கள் எடுத்து ஏதாவது ஸ்டாக்ஸ் இதிலேருந்து நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க. அதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோடு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, வேறு யாருக்காவது அனுப்புனீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஸோ ஒன்லி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ட்ரேட் டேட் அந்த எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் டேட்டில் பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பைரி வந்து 25 ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ நம்ம வந்து ஒன்லி நியர் மந்த் அந்த கரண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பைரி தான் அட்ரஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 208 ஸ்டாக்ஸ் வந்து நான் லைலிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அதில் இருந்து தான் நம்ம இந்த டேட்டாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ரிமைனிங் டேஸ் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக ஆப்ஷன்ஸ் வரும்போது ப்ரீமியம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த வகையில் ப்ரீமியம் பார்க்கும்போது மினிமம் ப்ரீமியம் வந்து 2.45 இருக்குது. அந்த மினிமம் ப்ரீமியம் எந்த ஸ்டாக்கு அதையும் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 208 ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு ஆவரேஜாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5.10% வந்து ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். ரைட், அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா 10.64 இருக்குது. ஸோ அதையும் எந்த ஸ்டாக் ஏதுன்றதை நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹையஸ்ட்டு ப்ரீமியம் பர்சன்டேஜ். ஸோ இங்கே ரெண்டு விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் ப்ரீமியம் பர்சன்டேஜ் பேசிஸில்
எந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கெய்னஸ் வந்துட்டு அதோடைய ப்ரீமியம் வந்து 10.64% இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து 12 நாள் தான் இருக்குது நமக்கு. 12 நாளில் வந்து இந்த ப்ரீமியம் வந்துட்டு ஒருவேளை வந்து பிரேக் ஈவன் ஆகலைனாக்கா 10.61% வந்து பாக்கெட் பண்ண முடியும். ஸோ இந்த வந்து யாருக்கு இந்த ஹையஸ்ட் ப்ரீமியம் எதில் இருக்குது அப்படின்ற விஷயம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி வந்துட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சால் போகிறோம். நம்ம எது பண்ணணும்னு தெரியறதை விட என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போகிறோம், பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இது ஆப்ஷன் பையருக்கு இது இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஒருவேளை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா 10.64 ரொம்ப அதிகம். ஸோ அப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்து பிரேக் ஈவன் ஆகுமா அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் ஈவன் இப்போ இந்த 10.64% இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதோட வந்து ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.64 வந்து 3,487 4,313 இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா 3,884 இருக்குது. ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட 600 ரூபாய் வந்து டவுன் சைடில் கிட்டத்தட்ட அரௌண்ட் 500 வச்சுக்கோங்களேன். ஸோ 2 சைடு வந்து போகணும், எது சைடு போகணும், அப்போ தான் வந்து பிரேக் ஈவன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஒன்று அட்ரஸ் பண்ண முடியாத, ஸோ இங்கே வந்து தெளிவாக உங்களுக்கு அதில் விசிபிளாக இருக்கும். ஸோ டாப் 10 ஹையஸ்ட்டு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் நான் கொடுக்குறேன். நான் இப்போ பார்க்குறது வந்து டாப் 10ல் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ செல்லர் வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பையர்ஸ் வந்து இதை டச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத ரொம்ப யோசனை பண்ணிங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் பேசிஸில். சரி, அடுத்த கேள்வி வரும். சரி, இன்னைக்கு பர்சன்டேஜ் பேசிஸில் வேணால் எந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நெட் ப்ரீமியம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத அடுத்த கேள்வி வரலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இது. ஸோ நெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது மணப்புரம் பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ப்ரீமியம் இதெல்லாமே வந்து ஏடிஎம் தான் எடுத்திருக்கு. ஏடிஎம், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே கம்பைன்டு ப்ரீமியம் இங்கே இருக்குது இல்லையா? ரெண்டுமே கம்பைன்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 82,200 ரூபாய். ஸோ மணப்புரம் ஏடிஎம் ஆப்ஷன் செல் பண்ணாங்க அப்படின்னாக்கா 82,200 ரூபா பாக்கெட் பண்ணலாம். பட் வித்தின் த பிரேக் ஈவனுக்குள்ளே அது முடியணும். அந்த ஏடிஎம்மில் முடிஞ்சதுன்னா இது. ஸோ வித்தின் த பிரேக் ஈவன் எங்கே முடியுதுன்றதை பொறுத்த நம்ம பாக்கெட் பண்ணுற அளவு வந்து இது மாறும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரீமியம், நெட் ப்ரீமியம் இருக்கிறது. ஸோ இது எகைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ல அட்ராக்டிவாக இருக்கும். பட் பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது டச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பையர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்னாக்கா ரொம்ப நெட் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணி ஜுவல்லர்ஸு, லாரஸ் லேப்ஸு, ஓஎஃப்எஸ்எஸ் எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட ஃபியூச்சர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, எந்த ஸ்ட்ரைக்கு, அதோட கால் அண்ட் புட் ப்ரீமியம் கம்பைண்டாக எவ்வளவு. ஸோ லாட் சைஸ் பல பேருக்கு வந்து நம்ம ஒன்றுக்கும் வந்து லாட் சைஸ் போய் நம்ம தேடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே லாட் சைஸும் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரீமியம் இன்ட்டு லாட் சைஸ் தான் இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து செல்லர் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஹையஸ்ட் ப்ரீமியம், நெட் ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதாக தான் இருக்கும். சரி, பையர்ஸுக்கு வந்து அப்போ லோ ப்ரீமியமாக இருக்கணும். இதே மாதிரி லோயஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஸோ இது லோயஸ்ட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க். ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்குது. அதோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 131.86 ஃபியூச்சரில். அப்போ அது ஏடிஎம் வந்து 132. ஸோ இதோட கம்பைன்டு கால் அண்ட் புட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 3.23. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 2.64% தான். நம்ம வந்து பர்சன்டேஜ் ப்ரீமியம் வந்து ஸ்டாக்ஸில் பார்த்தது ஹையஸ்ட்டு பார்த்தது இங்கே பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 10.64 இருக்குது. பட் இதனுடைய ப்ரீமியம் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் 2.45. ஸோ டாப் 10 லோயஸ்ட் பாட்டம் 10 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அதோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 131 இருக்குது. ஸோ டவுன் சைடில் புட் ஆப்ஷன்னாக்கா 129 ஒரு நாள் ஸ்விங்லேயே வந்துட்டு அது கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏடிஆர் நம்ம சொல்லுவோம். ஸோ டெய்லி ஏடிஆரில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 3 to 4% இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் சிங்கிள் டேலேயே வந்து இது பிரேக் ஈவன் எதிர் சைடில் ஒன்றா டவுன் சைடில் இல்லை அப்பர் சைடில் வந்து பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது வந்து நம்ம இன்ட்ரோடேயில் பண்ணுறவங்களும் சரி, பொசிஷனில் வந்து ஒரு டைரக்ஷன் தெரியுது அப்படின்னா கூட வந்துட்டு இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீமியம் பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த டோட்டல் ஸ்விங், ஸோ டோட்டல் அந்த டவுன் சைடு பிரேக் ஈவன் அப் சைடு பிரேக் ஈவன் சேர்ந்தது அந்த 2.64. ஏதாவது ஒன் டைரக்ஷன் போது டிவைடட் பை 2 வச்சுக்கோங்க. இப்போ 2.45 அப்படின்னாக்கா 1.2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கனரா பேங்க்கு, ஐஆர்டிஏ,
அதானி என்டர்பிரைசஸ், ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எல்என்டி, ஐசிஐசிஐ பேங்க், கோல் இந்தியா, சன் ஃபார்மா அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இதோட ப்ரீமியம் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்து இது கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ப்ரீமியம் பர்சன்டேஜ் பேசிஸில். சரி, நெட் ப்ரீமியம் வைஸில் எப்படி சார் இருக்குது, அது எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நெட் ப்ரீமியம். ஸோ அங்கே நம்ம ஹையஸ்ட்டில் பார்க்கும்போது நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா 82,000 இருந்தது. ஸோ இந்த டாப் 10ல் வந்து ரொம்ப கம்மியான்னு பார்த்தோன்னா 65,000. பட் டவுன் சைடில் லோயஸ்ட்டு ப்ரீமியம் நெட் ப்ரீமியம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஆர்ஏடி பார்த்தீங்கன்னா 13,122 தான். 82,000 இங்கே இருக்குது, 13,000 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதோட மார்ஜினும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னா மார்ஜினும் கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐஆர்டிஏ வந்து 13,000 இருக்குது. ஸோ இன்னொரு அந்த டாப் பாட்டம் 10ல் பார்க்கும்போது 20,750 வந்துட்டு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட வந்து பொறுமையாக கூட இந்த இது பார்த்துக்கலாம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா வந்துட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ். ஸோ எந்த ஸ்டாக் கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாரஸ் லேப் அதோடைய ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 1,852, அதோட லாட் சைஸ் வந்து 850. அதன்படி பார்க்கும்போது 15,74,000 இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம தொடணும் அப்படின்னாக்கா பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இது தொடர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கான்ட்ராக்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்படிங்கும்போது மார்ஜினும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது லாரஸ் லேப் இருக்கிறதுலே வந்து 15,74,000 இருக்குது. ஸோ அந்த ஒரு டாப் 10ல் ஒரு லோயஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து கிட்டத்தட்ட 11,000 10,99,102 இருக்குது. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ்னாக்கா இந்த 10 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது வந்து செல்லர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பையர்ஸ்க்கு வந்து அப்போ லோயஸ்ட்டு கான்ட்ராக்ட் வேல்யூவில் இருக்கும்போது ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ எனக்கு லோயஸ்ட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் எது இருக்குது அப்படின்ற கேள்வி வரலாம். அதற்கான ஆன்சர் தான் இந்த 10 ஸ்டாக். ஸோ பாட்டம் 10. ஸோ இருக்கிறதுலையே வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதாந்தா. ஸோ 278 இந்த ஃபியூச்சர் ப்ரைஸு, லாட் சைஸ் வந்து 1,150. ஸோ 3,20,000. ஹையஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்ச ரூபா இருந்தது, 15,74,000. லோயஸ்ட்டு கான்ட்ராக்ட் வேல்யூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா வேதாந்தா வந்து 3,20,000 தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 lakhsல இருக்குது. இந்த 10 ஸ்டாக் வந்து லெஸ் தென் 5 lakhsல இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், மார்ஜினும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து இது வந்து பையர்ஸ்க்கு வந்து நம்ம இது கம்மியான பணம் இருக்குது அப்படிங்கும்போது கம்மியான மார்ஜின் இருக்கிறது, கம்மியான கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கிறது அவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம். ரைட், அடுத்தது வைடஸ்ட் பிரேக் ஈவன். ஸோ இந்த பிரேக் ஈவன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து அது பிரேக் ஈவன் ஆகாது, அது கம்ப்ளீட்டாக பாக்கெட் பண்ணலாம். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனாக்கா செல்லர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கைனஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனுடைய பிரேக் ஈவன் வித், ஸோ வித் அப்படிங்கும்போது போத் இந்த டவுன் சைடு அண்ட் அப் சைடு இந்த பிரேக் ஈவன் வித் வந்து 21% இருக்குது. அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது 21% வந்து இதோடைய பிரேக் ஈவன் வித் இருக்குது. ஸோ இது இவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம். ஒரு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும், ஏடிஆர் பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ டெய்லி ஏடிஆர் பர்சன்டேஜ் எவ்வளவு, வீக்லி ஏடிஆர் பர்சன்டேஜ் இருக்குது எவ்வளவு, மந்த்லி ஏடிஆர் பர்சன்டேஜ் எவ்வளவு. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% இருக்கும். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5-6% தான் இருக்கும். மந்த்லியில் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு ஸ்டாக் வந்து 15% தான் ஸ்விங் ஆகும் அப்படிங்கும்போது இது 21% இருக்குது. அப்போது இது பிரேக் ஈவன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜென்ரலி. ஸோ ஏதாவது நியூஸ் வந்து போகுதுன்னா அது அடுத்த விஷயம். இன் ஜென்ரல் பார்க்கும்போது இது பிரேக் ஈவன் ஆகாது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்குடைய ஏடிஆர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஆப்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ஆனால் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கலாம். சரி, பையர்ஸுக்கு வந்து அப்போது பிரேக் ஈவன் பர்சன்டேஜ் வித் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஏதோ ஒரு சைடில் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகும். அந்த மாதிரி என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாட்டம் 10 ஸ்டாக்ஸ் சொல்லலாம். பார்த்தீங்கன்னாக்கா கனரா பேங்க் வந்துட்டு 4.55% டோட்டல் பிரேக் ஈவன்னு.
ஸோ நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு 4% ஒரு ஸ்டாக் வந்து ஸ்விங் ஆகும். அப் சைட்லேருந்து டவுன் சைட், லோ டு ஹை பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்விங் வந்துட்டு 3 to 4% இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு 12 டேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இது 4.55%ங்கும்போது ஈஸியாக எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் டவுன் ஆகிறதுக்கு இல்லை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு இந்த ப்ரைஸில் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு டாப் 10 பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6.74. ஸோ வீக்லி இது வந்து வீக்லிக்கே வந்து பொருந்தும். அது அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு 12 டேஸ் அப்படிங்கும்போது 2 வாரம் இருக்குது. ஸோ இது வந்து பையர்ஸ் வந்து இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம ப்ரீமியம் பேஸ் பண்ணி நெட் கான்ட்ராக்ட் வேல்யூ பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். நம்ம எதுவுமே வந்து டைரக்ஷன் பற்றி இங்கே பேசலை. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் டைரக்ஷன் பார்த்துட்டு ஒன்றா வந்துட்டு செல்லராக இருந்தீங்கன்னாக்கா புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதா, கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதா, இல்லை வந்து ஸ்டாடில் ஷார்ட் ஸ்டாடில் போகிறதா, வாட் அவுட் பேபி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பையர் வந்து கால் ஆப்ஷன் வாங்குறதோ, புட் ஆப்ஷன் வாங்குறதோ, இல்லாட்டி லாங் ஸ்டாடில் போகிறதோ, அயர்ன் கண்டர் போகிறதோ, இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எதுவுமே நம்ம வந்து டைரக்ஷன் பற்றி அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் அனாலிசிஸ் மட்டும் தான் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ரைட், சரி. இது வந்து பையர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ப்ரீமியம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஓவரால் இந்த 208 ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 208 ஸ்டாக்ஸில் வந்து ப்ரீமியம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது 0 to 3% வந்து 4 ஸ்டாக்ஸ் இருக்குது. 3 to 5% பார்த்தீங்கன்னா 104 ஸ்டாக்ஸ் இருக்குது. 5 to 7% வந்து 86 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலி பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 to 6%. நம்ம அந்த ஆவரேஜ் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தோம்ல. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 5.10%. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இங்கே மைண்டில் வச்சு பார்க்கும்போது ஸோ இது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குங்கும் போது 7.9 பார்த்தீங்கன்னாக்கா 12 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஹையஸ்ட்டு 9.9 to 12% 2 ஸ்டாக் தான் இருக்குது. மேபி கேன்எஸ் வந்து இதில் வந்து ஃபாலோ ஆகும். அடுத்து 12% மேலே இருக்கிறது 0. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரியல் ட்ரேடிங் செஷன் முடிஞ்சது. பட் இதே வந்து அந்த கான்ட்ராக்டோடைய பிகினிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12+% கண்டிப்பாக இருக்கும். ரைட், இது கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா தீட்டா டேக்கெல்லாம் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் சரி. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் சொன்னேன் இல்லையா, பிரேக் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் எது அப்படிங்க பார்க்கும்போது 0 to 5% ஒரே ஒரு ஸ்டாக் தான். மேபி அது வந்து இதில் நம்ம பார்த்தோம்லே கனரா பேங்க் இருக்குன்ட்டு அது இது வந்து இதில் ஃபாலோ ஆகும். 5 to 8% வந்துட்டு 34 ஸ்டாக்ஸ் இருக்குது. 8 to 11% வந்து 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 8 to 11% போனாலே வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 11 மேலே போகுது அப்படின்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேபி அது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும்தான் செட் ஆகும். பொசிஷனில் வந்து செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அது வந்து எதர் சைடில் வந்து மூவ் ஆனதான் உண்டு. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ். ரைட், தென் வந்து நம்ம ஜென்ரலாக வந்துட்டு நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்குது, டிஸ்கவுண்டில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்பாட்டை விட வந்து ஃபியூச்சர் அதிகமாக இருக்குன்னா ப்ரீமியமில் இருக்குன்னு சொல்லுவோம். சம்டைம் வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட்டை விட நம்ம கம்மியாக இருக்கும். அது வந்து பேக்வேர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் ப்ரைஸோட கம்மியாக இருக்காது. அது மாதிரி ஸ்டாக்ஸில் ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 208 ஸ்டாக்ஸில் 69 ஸ்டாக் வந்துட்டு அதோட ஸ்பாட் ப்ரைஸோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த டாப் 10 மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்பாட் ப்ரைஸும் இருக்குது, ஃபியூச்சர் ப்ரைஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 119.80 ரூபாய் IRADA, ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து 116.40 தான் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து டாப் 10ல் இங்கே எல்லாமே நீங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ அதனுடைய ஃபியூச்சர் மைனஸ் ஸ்பாட் இது. ஸோ அது எவ்வளவுன்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய பேசிஸ் பர்சன்டேஜ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா -2.84% வந்து ஸ்பாட் வந்து கம்மியாக இருக்குது. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு -1.83% ஸ்பாட்டில் இருந்து கம்மியாக இருக்குது. IOC வந்துட்டு -1.28% வந்து ஸ்பாட்டில் இருந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இது வந்து 0 ஆகணும், ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகணும், எக்ஸ்பைரியில் ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பேக்வர்டேஷனில் இருக்கிறது ஒன்று வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அப்போ ஸ்பாட் ப்ரைஸ் இறங்கி வரணும். அப்படி ஸ்பாட் ப்ரைஸ் இறங்கி வந்தது அப்படின்னாக்கா ஏடிஎம் வந்து அப்படியே தான் இருக்கும். இல்லைனாக்கா ஃபியூச்சர் வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ் மேட்ச் ஆகுதுங்கும் போது ஏடிஎம்மாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஐடிஎம்மாக மாறிடும். கால் ஆப்ஷன் சொல்கிறேன் நான். இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து புட் ஆப்ஷனும் இருக்கும். ரைட், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றதுலையும் டாப் 10 கொடுத்துருக்கேன். இல்லை சார் இதை தாண்டி எனக்கு சில ஸ்டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா அதுவும் நான் கொடுக்குறேன்.
ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டே, ஸோ எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் டே ரிப்போர்ட் இது எல்லாமே. ட்ரேடிங் டே வந்துட்டு 7ஆம் தேதி நடந்தது, எண்ட் ஆஃப் த டே. எக்ஸ்பைரி வந்து 25th ஆகஸ்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ தேவை கிடையாது, ஸ்பாட் ப்ரைஸும் தேவை கிடையாது. ஃபியூச்சர் ப்ரைஸ்லேருந்து இருக்கிற டீட்டெயில் வந்து நமக்கு இருந்தால் போதுமானது. ஸோ அதனால் வந்து நான் அதை மட்டும் ஒரு நிமிஷம் இது வந்து லாக் பண்ணணுமே. ஓகே, ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நமக்கு வந்து ஃபியூச்சர் ப்ரைஸில் இருந்து நமக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான், ஓகே ஸோ இங்கே ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ், இது லாட் சைஸு, அதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு, அப்புறம் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, கால் அண்ட் புட், கம்பைன்டு ப்ரீமியம் வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் உள்ள இருக்குது. அப்புறம் வந்து பெர் லாட்டுக்கு அது எவ்வளோ ப்ரீமியம் அப்படின்றது, நெட் ப்ரீமியம் பார்த்தோம் இல்லையா அது, தென் வந்து அதோடைய பிரேக் ஈவன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் பேஜ் பை பேஜாக வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ கொஞ்சம் கேப் கொடுக்குறேன் எனக்கு, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஸ்டாக் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுடைய தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இது வந்து கன்சாலிடேட்டடாக கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து லாட் சைஸ் வேணுமோ அது ஒரு இடத்துல போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எதுக்கு வந்து ஐவி அதிகமாக இருக்குது, அப்போ அங்கே தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், அப்போ அந்த ஸ்டாக் பார்க்கணும் ஒரு இடத்துல போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ப்ரீமியம் எங்கே லோவாக இருக்கும், ஐவி எங்கே லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு கன்சாலிடேட்டாக யாருமே வந்து அட்ரஸ் பண்ணவில்லை. எந்த டூல் எனக்கு தெரிஞ்சு வந்து கிடையாது. எஸ்பெஷலி போஸ்ட் மார்க்கெட் யாருமே அட்ரஸ் பண்ணலை. ஸோ இது வந்து எனக்கும் தேவையாக இருந்தது. ஸோ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நான் பண்ணிக்கும் போது இது வந்து நான் மட்டும் பெனிஃபிட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் வந்து தொடர்ந்து போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்தல ஸ்டாக் ஆப்ஷன் அனாலிசிஸ் மட்டும் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய கமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறதா வேண்டாமா, கண்டினியூ பண்ணுறதா இல்லையா, இல்லை பழையபடி நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி, நான் என்னுடைய பழைய வீடியோ பார்த்தா தெரியும், அது மட்டும் அட்ரஸ் பண்ணுறதுன்றது நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் வந்து நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன் நான். ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து டிஸ்க்ளைமர், இது எல்லாமே வந்துட்டு மல்டிபிள் சோர்ஸ் டேட்டாவிலேருந்து பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது வந்து எங்கேயாவது வந்து கொஞ்சம் எரர் வந்து வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 100% அக்யூரஸியாக இருக்காது, 100% பர்ஃபெக்டாக இருக்காது, நியர் பர்ஃபெக்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இதிலேருந்து டேட்டா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சி அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முறை காஸ்ட் செக் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய ட்ரேடிங் டெசிஷன் வந்து நீங்கள் எடுங்க. ஸோ அதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீக்கெண்டை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. எகெயின் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஷ் யூ ஹாப்பி வீக்கெண்ட். See you next video. Until then, bye bye. Thank you.